ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூஞ்சியை வச்சு வேலையை முடிக்கக்கூடிய பல நடிகைகள் இருக்காங்க. ஸோ இந்த நடிகை காஜல் அகர்வால் மூஞ்சியை மட்டும் இல்லாமல் தன்னுடைய மொத்த பாகத்தையும் காட்டி நம்மளுடைய வேலையை முடிக்கக்கூடிய அளவுக்கு அவங்ககிட்ட எல்லா திறமையும் இருக்குது. ஸோ அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ், அவங்களுடைய முன்னழகு, அவங்களுடைய இடையழகு, அவங்களுடைய கிஸ்ஸிங் சீன்ஸ் எல்லாமே வந்து அவங்க காட்டக்கூடிய கவர்ச்சி, எல்லை மீறிய கவர்ச்சி எல்லாமே வந்து அவங்களுக்கான தனித்துவமான ஒரு அடையாளத்தை வந்து கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். அகர்வால் ஸ்வீட்டு கணக்கு அவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. வெள்ளை மைதா மாவு மாதிரி வெள்ளை வெள்ளையல்னு நடிகைக்குரிய எல்லா அம்சமும் ஒரு சேர இருக்கக்கூடிய ஒரு பெண்மணினா நம்ம காஜல் அகர்வால் தான். ஸோ அதுவும் வந்து குறிப்பாக கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுடைய அந்த அழகு இன்னும் வந்து மெருகேறி இருக்கு. முன்னாடி இருந்த அழகை விட இப்போ இருக்கக்கூடிய அழகு இன்னும் வந்து ஒரு 10 மடங்கு கூடுதல் அழகோட இருக்கிறாங்க. ஸோ அதனாலேயே இவருக்கான பட வாய்ப்புகள் தேடி தேடி போய் கொடுக்குறாங்க. ஸோ இவங்களும் செலக்டிவாக வந்து படங்களை சூஸ் பண்ணுறாங்க. அவங்க நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து இப்போது அந்த இடையழகை காட்டுற மாதிரியும் இருக்கு. இருந்தாலும் வந்து என்னுடைய மூஞ்சை ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவங்களே வந்து வாண்டடா கேட்குறாங்க. இவங்க என்னுடைய ஃபேஸை, என்னுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து க்ளோஸ்அப்பில் வைங்க, அதுவே வந்து ஒரு போதையேற்றும் ஒரு கவர்ச்சி தான் வந்து ரசிகர்களுக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய நடிக்கக்கூடிய படங்கள்ல வந்து சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோஷன் ஆகட்டும், எந்த இதுவாகட்டும், அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ ஒரு விரலால் ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து வாயை வந்து நல்லா பொழந்துக்கிட்டு அந்த விரலை வந்து அவர் அந்த ஐஸ்கிரீமை சப்புவார். ஸோ இதை வந்து ராங் ஆடியன்ஸை வந்து ரீச் பண்ணிடுச்சு போல. ஸோ அதில் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆளுங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து வாய் ரொம்ப பெருசாயிருச்சுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸோ மைக்கை பிடிச்சிட்டு பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு ஒரே காரணம் அவருக்கு வந்து கல்யாணம் ஆகி இப்போ இருக்கக்கூடிய அழகு இன்னும் மெருகி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பட வாய்ப்புகளுக்காக தன்னுடைய சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்காரு. ஸோ அதில் வந்து பிக்னி ஃபோட்டோஸ் போட்டிருக்காரு. ஆனால் அரசல் பொருசில் தான் தெரியும், பெருசாக வந்து தெரியாது. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய முன்னழகை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி வெறும் கோட்டை மட்டுமே போட்டுட்டு தன்னுடைய அழகை வந்து பிரதிபலிச்சிருப்பாரு, காட்டியிருப்பாரு. அதுவும் வந்து அந்த வடையோடு சேர்த்து காட்டியிருப்பாரு, வெறும் கோட்டில் உள்ளாடை போடாமல். அந்த மாதிரியான ஃபோட்டோ ஷூட் பண்ணக்கூடிய நடிகை காஜல் அகர்வால் இப்போ ரீசெண்டாக அவர் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் தான் ஒரு பயங்கர ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. அது வந்து அவருடைய எந்த இடத்துலையுமே போஸ்ட் பண்ணல, அவருடைய இன்ஸ்டாலையும் போஸ்ட் பண்ணல. அது வந்து ஒரு லீக்டு வீடியோவே வந்து வெளியே வந்துருச்சு. ஸோ அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பிக்னி வீடியோஸ். ஸோ இது வரைக்கும் ஃபுல் அவர் வந்து காட்டினதே கிடையாது. ஸோ ஒரு துண்டு கட்டியிருப்பார், இல்லைனா மேலாடையை மட்டும் வச்சுருப்பார். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து காட்டியிருப்பாரே தவிர 2 பீஸாக வந்து அவர் மொத்தமாக காட்டினதே கிடையாது. இப்போ தான் வந்து லீக் ஆயிருக்கு. நம்ம ஃபேன்ஸ்க்காக அதை தேடி கண்டுபிடிச்சி போட்டிருக்கோம். ஸோ வெறும் உள்ளாடையோட இந்த 2 பீஸ் பிக்னியோட நம்ம காஜல் அகர்வால், அந்த கொழுத்த மாமி காஜல் அகர்வால் அவருடைய அழகை வந்து விருந்தாக்கியிருக்காரு நம்ம ரசிகர்களுக்காக. இதை வந்து என்னால் பார்த்து அடக்க முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற நிலைமை வந்துருச்சு. ஸோ இதனால் நம்ம 70mm ஃபேன்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோவை கண்டுபிடிச்சி போட்டி ஆகணும் அப்படின்றதால தேடி கண்டுபிடிச்சி நம்ம காஜல் அகர்வாலோடைய பிக்னி வீடியோ போட்டிருக்கேன். பார்த்து தெரிக்க விடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பாஸ் பண்ணி பார்த்து தெரிக்க விடுங்க. ஸ்லோ மோஷனில் பார்த்து தெரிக்க விடுங்க. என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்